இரவு தூங்கின மக்கள் இன்றைக்கு காலையில் எழும்பவில்லை. ஆனால் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் அவர் நல்லவராய் இருந்து இன்றைய தினத்திலும் கூட அவர் இந்த தேவாலயத்துக்கு நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அதற்காய் ஒரு 3 அல்லேலூயாவை இருதயத்தின் ஆழத்தில் இருந்து சொல்லி நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போமா? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காய் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பிதாவே, நீர் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ உம்முடைய பிள்ளைகளும் நானும் உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இதோ உம்முடைய வார்த்தையை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொடுப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் தியானிக்க போகிற வேத வசனத்தை உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இயேசுவானவரை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பியும் ஆண்டவரே. உம்முடைய அன்பை எங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பியும் ஆண்டவரே. இதோ ஜனங்களுடைய இருதயத்தை நீர் திறந்து கொடுப்பீராக. எங்களுடைய இருதயத்தையும் செவியையும் உம்மிடத்தில் சாய்க்கிறோம். நீர் எங்களோடு கூட பேசுவீராக. எல்லாவற்றையும் உம்முடைய கரத்தில் கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எடுத்தவர்கள் வாசியுங்கள். யாராவது ஒருவர் மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். இயேசு அவர்களை பார்த்து, மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால் இது கூடாததல்ல, தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். தேவனாலே எல்லாம் கூடும் என்றார். ஒரு காயினுக்கு 2 ஃபேஸஸ் இருக்கிறது போல எனக்கு ஞாபகம் இருக்கிறது. புது வருடத்தில் ஆயரிடத்தில் போய் வாக்குத்தத்த வசனத்தை பெறும் பொழுது அதில் 2 பக்கங்கள் இருக்கும். ஒரு பக்கத்தில் எழுதி இருக்கும் promise, இன்னொரு பக்கத்தில் எழுதி இருக்கும் a command to follow. A promise and a command to follow. இந்த வாலிபர் ஞாயிறில் கர்த்தரிடத்தில், ஆண்டவரே, நான் பிள்ளைகளுக்கு என்னத்தை பேச வேண்டும் என்று ஜெபித்துக் கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னார், நீ இந்த தேவாலயத்திற்கு வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வாக்குத்தத்த வசனத்தையும் அதோடு கூட வாலிபர்களை கமாண்ட் டு ஃபாலோ செய்கிற ஒரு கமாண்டையும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனால் கூடாதது தேவனால் கூடும். இன்றைக்கும் இந்த தேவாலயத்துக்கு வந்திருக்கிற என் அன்பு பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தில் இந்த தேவாலயத்துக்கு வரும் பொழுது, ஆண்டவரே, நீர் இந்த காரியத்தை எனக்கு செய்யும் ஆண்டவரே, நான் இந்த தேவாலயத்துக்கு போகிறேன், எத்தனையோ ஆண்டவரே மனிதரிடத்தில் போய் என்னுடைய பிரயாசங்கள் வீணாய் போய்விட்டதே ஆண்டவரே என்று சொல்லி நீங்க இங்க வந்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான கஷ்டங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் ஆன்சரே இல்லாத क्वेश्चंस உங்களிடத்தில் இருக்கலாம். ஆண்டவரே, என்னுடைய பிள்ளை இப்படி இருக்கிறானே, அவனுக்கு இன்னும் ஒரு வேலை கிடைக்கவில்லையே ஆண்டவரே, என்னுடைய குமாரத்தி இருக்கிறாளே, அவளுக்கு இன்னும் ஒரு திருமண வாழ்க்கை நடக்கவில்லையே ஆண்டவரே, எத்தனையோ மனிதரிடத்தில் போய் நான் பிரயாசப்பட்டும் கூட எல்லாம் விருதாய் போய்விட்டதே என்று இந்த தேவனுடைய ஆலயத்துக்கு நீங்க வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு சொல்லுகிறார், மனிதனால் கூடாதது யாரால் கூடும்? தேவனால் கூடும். ஒருவேளை வியாதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கலாம். டாக்டர் சொல்லி இருக்கிறான், இல்லப்பா இதெல்லாம் ஒண்ணும் முடியாது என்று. ஆனால் மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். இந்த வேத பகுதியை வாசித்தீர்கள் என்றால் இங்கு கடைசியா இயேசு இந்த வசனத்தை சொல்லுகிறார். ஏன் அவர் இந்த வசனத்தை சொல்லுகிறார்? இந்த வேத பகுதியை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் இங்கு ஒரு வாலிபனை குறித்து போடப்பட்டிருக்கிறது. மார்க் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. இயேசுவானவர் யோர்தானுக்கு அப்புறம் போய் பிரசங்கம் பண்ணி முடித்த பிறகு ஜனங்களுக்கு அவர் பிரசங்கம் பண்ணுகிறார். அங்கு சிறு பிள்ளைகள் வருகிறார்கள். சீஷர்கள் சிறு பிள்ளையை இயேசுவானிடத்துக்கு வர்றதுக்கு அவர்கள் அலோவ் பண்ணவில்லை. இயேசுவானவர் சொல்லுகிறார், இல்ல, நீங்க இந்த பிள்ளைகளை அலோவ் பண்ணுங்க, ஏனென்றால் பரலோக ராஜ்யம் இவர்களுடையது என்று பிள்ளைகளை தன்னுடைய கையில் எடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. அவர் புறப்பட்டு செல்கிறார். இயேசுவானவர் புறப்பட்டு செல்கிற நேரத்தில் தான் ஒரு வாலிபன் வருகிறான். இந்த வாலிபன் இயேசுவிற்கு முன்பாக
இயேசுவினிடத்தில் சொல்லுகிறான், நல்ல போதகரே, நான் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஓ குட் மாஸ்டர், குட் டீச்சர், what should I do to inherit eternal life? முதலாவது, இன்றைய தினத்தில் இந்த வாலிபனிடத்தில் காணப்பட்ட நல்ல ஒரு காரியத்தை பார்ப்போம். அந்த நல்ல காரியம், அவன் டிசைர் பண்ணின அந்த நல்ல காரியத்தை அவன் பெற்றானா பெறவில்லையா என்று பார்த்துவிட்டு நாம் ஜெபித்து கடந்து செல்ல போகிறோம். இந்த வாலிபன் சொல்லுகிறான், ஆண்டவரே, நான் நித்திய ஜீவனை அடையும்படி நான் ஆசைப்படுகிறேன். அந்த நித்திய ஜீவனை நான் அடையும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே என்று இயேசுவானவரிடத்தில் கேட்கிறான். இன்றைக்கும் என்னுடைய அன்பு வாலிப பிள்ளைகளே, திருச்சபையின் பிள்ளைகளே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நித்திய ஜீவனை குறித்ததான ஒரு ஆசை இருக்கிறதா? எத்தனையோ பேர் நம்ம இந்த உலகத்தில் வாழ்கிறோம், ஆனால் கர்த்தர் நமக்காய் ஒரு நித்திய ஜீவனை வைத்திருக்கிறார். பரலோகம் என்கின்ற ஒன்று இருக்கிறது. அதற்காய் நாம் பிரயாசப்படுகிறோமா? ஆனா அந்த வாலிபனை பாருங்கள், அவனுக்கு நித்திய ஜீவனை அடையும்படியான ஒரு வாஞ்சை அவனுடைய இருதயத்தில் காணப்பட்டது. இந்த உலகத்துக்கு அடுத்தவைகளே நம்முடைய சிந்தை சிந்தித்துக் கொண்டே இருக்கிறது. நான் ஒரு பெரிய பிசினஸ் மேனாய் மாற வேண்டும், எப்படி நான் இத்தனை வீட்டை கட்ட வேண்டும், எப்படி நான் பணத்தை சம்பாதித்து என்னுடைய உற்றார் உறவினர்களோடு கூட நான் சந்தோஷமாய் இருக்க வேண்டும் என்கின்றதுக்கே நம்முடைய ஜீவன் முழுவதையும் நாம் என்ன செய்கிறோம்? பிரயாசப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது, மிகுதி ஆயுசு நமக்கு, எங்கள் ஆயுசு நாட்கள் 70 வருஷம், பலத்தின் மிகுதியினால் அது 80 என்று சங்கீதக்காரன் எழுதுகிறான். மிஞ்சி போனா இந்த உலக வாழ்க்கை எத்தனை வருஷம் வாழ்வோம்? 70 இயர்ஸ். முதல்ல மனுஷங்க 100 வருஷம் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. நாட்கள் குறைஞ்சு எத்தனை வந்துட்டு? 70க்கு வந்துட்டு. இன்னும் பாத்தீங்கன்னா, என்னுடைய தெரிஞ்ச ஒரு டீச்சர் 35 வயது தான் அவருக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிட்டு. மனுஷனுடைய வாழ்க்கை குறைந்து கொண்டே இருக்கிறது. மிஞ்சி போன இந்த உலகத்தில் இருக்கிற கஷ்டம், பாரம் எல்லாம் எத்தனை நாட்கள் தான்? ஒரு 70 வருடம் தான். இந்த 70 வருடத்துக்காய், கழிந்து போகிற இந்த வருடத்துக்காய் வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறார், இந்த வாழ்க்கை புகையை போல இருக்கிறது, அது புகையை போல மறைந்து போகிறது. இந்த மறைந்து போகிற வாழ்க்கைக்காய் நாம் என்ன செய்கிறோம்? பிரயாசைப்படுகிறோம். ஆனால் என்றைக்கும் நித்திய காலமாய் இயேசுவோடு கூட வாழப்போகிற ஒரு வாழ்க்கைக்காய் நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்யல? நம்ம பிரயாசப்படுகிறதே இல்லை. ஆனால் இந்த வாலிபன் அப்படி அல்ல. அவனுடைய இருதயத்தில் ஒரு ஆசை, எனக்கு என்ன வேணும்? நித்திய ஜீவன் வேண்டும். இயேசுவினிடத்தில் வந்து சொல்லுகிறான், போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைய ஆசிக்கிறேன், நான் என்ன செய்ய வேண்டும் என்று. இயேசுவானவர் அவனுக்கு என்ன ஆன்சரை கொடுத்தார்? யாராவது ஒருத்தர் வாசிங்க, 18-19 அதிகாரம். அதற்கு இயேசு, நீ என்னை நல்லவன் என்று சொல்வானேன்? தேவன் ஒருவர் தவிர நல்லவர் ஒருவரும் இல்லை. அடுத்த வசனம், விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, கொலை செய்யாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் தாயையும் நீ கனம் பண்ணுவாயாக. இயேசுவானவர் அந்த மனிதனுக்கு, அந்த வாலிபனுக்கு சொல்லுகிறார், வாலிபனே, கமாண்ட்மெண்ட்ஸ் உனக்கு தெரியும். என்ன கமாண்ட்மெண்ட்ஸ்? Do not commit adultery. நீ விபச்சாரம் பண்ணாத, நீ பொய் சாட்சி சொல்லாத, நீ நேபருடைய பொருளுக்கு ஆசைப்படாத, உன் தாயையும் தகப்பனையும் நீ என்ன பண்ணு? கனம் பண்ணு. இயேசுவானவர் சொன்ன மாத்திரத்தில் இந்த வாலிபன் சொல்லுகிறான், ஆண்டவரே, இந்த காரியத்தை நான் என்ன செய்கிறேன்? என் சிறு வயது முதலே நான் கடைபிடித்து வருகிறேன். இங்கு நாம் பார்க்கிற இரண்டாவது காரியம், நித்திய ஜீவனை அடைவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிய வேண்டும். கொஞ்சம்
இருதயத்தில் கரத்தை வைத்து நினைத்து பாருங்கள், இந்த கட்டளைகளை நான் கீழ்ப்படுகிறேனா ஆண்டவரே? வேதம் சொல்லுகிறது, நீ விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. இயேசுவானவர் சொல்லி இருக்கிறார், நீ ஒரு ஸ்திரீயின் மீது கண்களால் பார்த்தாலே நீ அவளோடு கூட உன்னுடைய இருதயத்தில் என்ன செய்திருக்கிறாய்? விபச்சாரம் செய்திருக்கிறாய். ஆண்டவரே, இந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறதா ஆண்டவரே என்று கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இன்றைக்கு இந்த வாலிபர்களை இச்சைக்குள் நடத்துகிறது. இது ரொம்ப மிகுதியாய் அது கூடிக்கொண்டே இருக்கிறது. நான் கோச்சிங் சென்டர் நடக்கிறேன். 15, 12, 13 வயது நிரம்பின பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த இச்சை பிசாசானவன் அவர்களுடைய இருதயத்தில் போடுகிறான். எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்ட் வேணும், எனக்கு ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் வேணும். பிள்ளைகளுடைய இருதயெல்லாம் என்ன செய்யுது? துடிக்கி. எனக்கு யாராவது ஒருவர் என்னிடத்தில் அன்பாய் பேசுகிறார்களா? ஆனால் நம் மீது அன்பு வைத்த தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம்? மறந்து போகிறோம். இன்றைக்கு நினைத்து பாருங்கள், ஆண்டவரே ஏன்ட்ட இந்த பாவம் இருக்கா ஆண்டவரே நினைத்து பாருங்கள். இரண்டாவது, நீ கொலை செய்யாத. இதெல்லாம் நான் பண்றதே இல்லையே அண்ணே. நான் யாரையாவது கொலை பண்ணியிருக்கேனா? நான் கொலை பண்றதே இல்லை. இதெல்லாம் பெரிய பாவம். கொலை பண்ணா ஜெயிலுக்கு தானே போவாங்க. நான் கொலைலாம் பண்ணல. யூதர்களுடைய சரித்திரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீர்கள் என்றால், ரபிக்கள் தன்னுடைய கமெண்ட்ரியில் எழுதி வைத்திருக்கிறார்கள், நீ ஒரு மனிதனை வார்த்தையினால் புண்படுத்தினாய் என்றால் that is equivalent to committing murder. ஒரு மனிதனை, உன்னுடைய அயலானை, உன்னுடைய மனைவியோ கணவனையோ பிள்ளைகளையோ உன்னுடைய நேபரையோ இல்லை என்றால் ஏதாவது ஒரு மனிதனையோ உன் வார்த்தையினால் நீ புண்படுத்தினாய் என்றால் அது உனக்கு என்னது? equivalent to committing murder. வாலிப பையனே, கொஞ்சம் நினைத்து பார். உன்னை பெற்றெடுத்த உன் தாயையும் தகப்பனையும் நீ கனம் பண்ணுகிறாயா? அவர்களுடைய இருதயத்தை உன் வார்த்தையினால் நீ குத்துகிறாயா? அவரை நீ கொலை செய்கிறாயா? கொஞ்சம் ஆண்டவர்கிட்ட சொல்ல, ஆண்டவரே இந்த பாவம் என்னிடத்தில் இருக்கிறதா? மற்ற போடப்பட்டு இருக்கிறது, பொய் சாட்சி சொல்லாத, யாரையும் ஏமாத்தாத. இதெல்லாம் நான் பண்ணல. இதெல்லாம் நீ பண்ணாம இருந்தனா என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும் என்று யார் சொல்லுகிறார்? இயேசு சொல்லுகிறார். இந்த வாலிபனுக்கு ஒரே சந்தோஷம். உங்களுக்கும் இப்ப சந்தோஷமா இருக்கும். அண்ணே, நீங்க சொன்ன ஒரு பாவமும் என்னிடத்தில் இல்ல அண்ணே. நான் விபச்சாரம் பண்ணல, நான் பொய் சாட்சி சொல்லல, நான் யாரையும் கொலை பண்ணல. சிறு வயது முதல் என் தாயையும் தகப்பனையும் நான் கனம் பண்ணுகிறேன் அண்ணே என்று நீ சொல்லலாம். நன்றுதான். அப்படி நீ இருந்தாய் என்றால் கண்டிப்பா எதை நீ பெற்றுக்கொள்வாய்? நித்திய ஜீவனை நீ பெற்றுக்கொள்வாய். அது உண்மை. ஏனென்றால் இயேசுவானவரே சொல்லி இருக்கிறார், இதெல்லாம் நீ பண்ணனா உனக்கு என்ன கிடைக்கும்? நித்திய ஜீவன் கிடைக்கும். வேதம் சொல்லுகிறது. அதுக்கு அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா, நல்லா படிச்சு பார்த்தீங்கன்னா, and Jesus loved him ன்னு போடப்பட்டிருக்கும். என்ன போட்டிருக்கும்? and Jesus loved him. அந்த வாலிபனின் மீது அவருக்கு ஒரு ஆசை, அவருக்கு அவர் இருதயெல்லாம் அந்த பையனுக்காண்டி துடிக்கி, எவ்வளவு நல்ல பையன், இத்தனை நாட்கள் நான் அங்கெங்கும் அலைந்து திரிகிறேன், ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை எடுத்து போகிறேன், ஆனால் இப்படிப்பட்ட ஒரு வாலிபனை நான் பார்க்கவில்லையே, எவ்வளவு பரிசுத்தமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான் என்று வேதம் அவனை குறித்து சொல்லுகிறது. and he loved him. அவன் மீது அவர் ஆசை கொண்டார். இன்னைக்கும் இயேசுவானவருக்கு உன் மீது ஆசை வர வேண்டும் என்றால் நீ என்ன பண்ணணும்? அவருடைய எல்லா கமாண்ட்மெண்ட்ஸையும் ஃபாலோ செய்யணும். தினந்தோறும் ஆண்டவரே நான் இந்த கமாண்ட்மெண்ட்ஸை நான் ஃபாலோ பண்ணுவேன். அதனால தான் வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது, இஃப் யூ லவ் மீ ஃபாலோ மை கமாண்ட்மெண்ட்ஸ். வாசித்து பாருங்க. எங்க வாசித்தாலும் ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னை நேசிக்கிறாய் என்றால் என்னுடைய கட்டளைகளை நீ கைக்கொள். நாம் அவரை நேசித்தால் அவருடைய கட்டளைகளை கைக்கொள்வோம். நாம் அவருடைய கட்டளைகளை கைக்கொண்டால் அவர் நம்மை நேசிப்பார். இன்றைக்கும் ஆண்டவர் விரும்புகிறது, தேவன் உங்களை நேசிக்க வேண்டும்.
இந்த கட்டளைகளை எல்லாம் நீங்கள் கை கொண்டால் கர்த்தர் உங்களை நேசிப்பார். நேசித்தது மாத்திரமல்ல, ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், நேசித்ததினால் ஆண்டவர் அவனிடத்தில் சொல்லுகிறார், உன்னிடத்தில் என்ன இருக்கு? ஒரு குறை இருக்கு. உன்னிடத்தில் ஒரு குறை இருக்கு. நீ என்ன பண்ணு? உன்னுடைய ஆஸ்தியை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும். என்னை பின்பற்றி வா என்று இயேசு சொல்லுகிறார். அவர் மீது ரொம்ப ஆசைப்பட்ட இயேசு சொல்றாரு, என்ன பண்ணுமா? நீ பின்பற்றி வா என்று. இந்த வேதத்தை நான் படிச்சு பார்த்தேன். ஆண்டவரே, அவன் எல்லா கட்டளைகளையும் கீழ்ப்படிந்தான். அந்த ஆஸ்திக்காண்டி நீங்க அவன் போயிட்டானே ஆண்டவரே, என்ன ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இப்படி? அவன் எதுவும் ஒரு பாவத்தை செய்யவில்லையே, அவன் உம்மை பின்பற்றி வந்திருந்தா எவ்வளவு நலமாய் இருக்கும் என்று. அப்பொழுது ஆவியானவர் என்னிடத்தில் ஒரு காரியத்தை சொன்னதை நான் உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஆவியானவர் சொன்னார், விக்டர், எத்தனை கட்டளைகள் இருக்கிறது? நான் சொன்னேன், ஆண்டவரே 10 கட்டளைகள் இருக்கிறது. 10 கட்டளைகள் என்னது? யாராவது ஒருவர் 10 கட்டளைகளை யாராவது ஒருவர் சொல்ல முடியுமா? வாலிபர்கள், நீங்க 10 கட்டளையை சொன்னீங்கன்னா நான் இன்னைக்கு ஒரு கிஃப்டை நான் போதகர்கிட்ட கொடுத்துட்டு போவேன். யாராவது ஒருவர் எழுந்திருந்து ஆண்டவர் கற்றுக் கொடுத்த 10 கட்டளைகளையும் நீங்கள் சொல்ல வேண்டும். அழகாய் டிராமா பண்ணீங்க, அழகா வசனம் வாசித்தீங்க, ஜெபம் பண்ணீங்க. ஆண்டவர் சொன்ன 10 கட்டளைகளை யாராவது ஒருவர் சொல்லுங்க. சொல்றீங்களா? சொல்லுவோம். முதல் கட்டளை, you shall have no other god besides me. இரண்டாவது, you shall not make an idol for yourself. நீ உனக்காண்டி விக்கிரகம் ஒன்றையும் ஏற்படுத்தாதிரு. மூன்றாவது, தேவனுடைய நாமத்தை நீ வீணில் வழங்காதே. நான்காவது, சபாத் டே, ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க வேண்டும். உன் தாயையும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. You shall not murder, you shall not steal, you shall not commit adultery, you shall not lie and give false testimony, you shall not covet your neighbor. உன் அயலானின் சொத்தின் மீது ஆசை கொள்ளாதே. கரங்களை தட்டுங்க பாப்பா தம்பிக்கு. வெரி குட் மேன், God bless you. இத்தனை கமாண்ட்மெண்ட்ஸ் இருந்தாலும் கூட இங்க இயேசுவானவர் எத்தனை கமாண்ட்மெண்ட் சொல்லியிருக்கார்? வாசிங்க, எத்தனை கமாண்ட்மெண்ட்ஸ்? இயேசுவான 19வது வசனத்தை பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒரு கமாண்ட்மெண்ட், கொலை செய்யாத. இரண்டாவது கமாண்ட்மெண்ட் 3, 4, 5, 6. எத்தனை கமாண்ட்மெண்ட்ஸ்? 6 கமாண்ட்மெண்ட்ஸ். அப்போ 4 கமாண்ட்மெண்ட்ஸை ஏன் ஆண்டவர் சொல்லல? ஆவியானவர் சொன்னார், ஏமா 4 கமாண்ட்மெண்ட்ஸை இயேசுவானவர் குறிப்பிடல? மற்ற கமாண்ட்ஸ் எல்லாம், அவன் செய்யற கமாண்ட்ஸ் எல்லாம் அவர் குறிப்பிட்டிருக்காரு. அவன் செய்யாத கமாண்ட்மெண்ட்ஸ் என்ன பண்ணல? இயேசுவானவர் குறிப்பிடவே இல்லை. நான் யோசித்தேன், எப்படி ஆண்டவரே? அப்போதான் தெரியுது, அவனுக்கு இருந்த சொத்து, அவனுக்கு இருந்த ஐஸ்வர்யம் அவனுக்கு எப்படி இருந்து? ஒரு விக்கிரகமாய் காணப்பட்டது. அவனுடைய ஐஸ்வர்யம் அவனுக்கு விக்கிரகமாய் இருந்ததனால்தான் he failed to follow the first commandment of the Lord. அவனுக்கு ஐஸ்வர்யத்தின் மீது இருந்த மயக்கத்தினால் அவன் என்ன பண்ணிட்டான்? யாரை ரிஜெக்ட் பண்ணிட்டான்? ஜீசஸை ரிஜெக்ட் பண்ணிட்டான். இயேசுவானவர் ஏதாவது ஒன்று சொன்னா அதுக்கு ஏதாவது ஒன்று நமக்கு கொடுப்பாரு. அந்த பையன் சொல்றாரு, தம்பி, நீ உன்கிட்ட இருக்கிற ஆஸ்தியெல்லாம் விற்று விட்டு நீ தரித்திரருக்கு கொடுத்து என்னை பின்பற்றி வான்னு மட்டும் சொல்லல. அவர் சொல்றாரு, நீ வித்து தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது உனக்கு பரலோகத்தில்
பொக்கிஷம் உண்டாயிருக்கும். இந்த பூலோகத்தில் கிறிஸ்துவுக்காய் நாம் விடுகிற ஒவ்வொன்றுவற்றுக்கும் நமக்கு ஒரு பலனை கர்த்தர் கொடுப்பார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஒருவேளை இயேசுவுக்காய் நீ அவமானப்படலாம், ஆனால் கலங்காதிருங்கள், கர்த்தர் ஒரு பலனை உங்களுக்கு வைத்திருக்கிறார். மற்றவர்களைப் போல வாழாமல் ஒரு தனித்து ஒரு வாழ்க்கையை நீங்க வாழலாம். அதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஒரு பலனை வைத்திருக்கிறார். இந்த வாலிபனிடத்திலும் கர்த்தர் விரும்பினது அதுதான். நீ இந்த உலகத்தினுடைய ரிச்னஸ் விட்டு நான் பரலோகத்துல என்ன கொடுப்பேன்? இந்த பூமியில கெட்டுற பங்களோ 70 வருஷம் வாழலாம், பரலோகத்துல பொக்கிஷம் எத்தனை வருஷம்? நித்திய 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 காலமாய். ஆனால் அவனுடைய மயக்கம்லாம் எங்கதான் இருந்துச்சு? இந்த பூலோகத்தின் மீதுதான். அதனால் தான் பவுல் சொல்லுகிறார், மேலானவைகளை நாடுங்கள். எதை நாடுங்க? மேலானவைகளை நாடுங்கள். கொலோசியருக்கு எழுதின புஸ்தகம் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்தீங்கன்னா அதுல போடப்பட்டிருக்கும், பூமிக்கு அடுத்தவைகளின் மீது உங்க சிந்தையை என்ன செய்யாதீங்க? பதிச்சு வைக்காதீங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 13-16 வசனங்கள் சொல்லுகிறது, we are foreigners and we are travelers in this world. இந்த பூலோகத்தில் நாம் ஒரு வழிப்போக்கர்களை போல இருக்கிறோம். இந்த பூலோகம் நமக்கு நித்தியமானது அல்ல. எது நித்தியமானது? நாம் மரித்த பிறகு பரலோகத்துக்கு போகிறது தான் நித்தியமான ஒன்று. நான் நினைக்கலாம், தம்பி யாரு தம்பி பரலோகத்தை பார்த்திருக்கா? எங்க அப்பா ஒரு காரியத்தை சொல்லுவாரு, பரலோகம் நரகம்னு ஒண்ணுமே இல்லை. எவன் கஷ்டப்படுறான், ரோட்ல பிச்சை எடுக்கான், அவன் நரகத்தை அனுபவிக்கான். எவன் சந்தோஷமா பங்களால வாழ்றான், அவன் என்ன பண்றான்? சொர்க்கத்துல அனுபவிக்கான். பரலோகம் நரகம்னு ஒண்ணும் இல்லை. ஒருவேளை அப்படி நீங்களும் நினைச்சிருந்தா உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், மேரி பாக்ஸ்டர் என்கின்ற ஒரு தேவனுடைய மனுஷனுடைய புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். 40 நாட்கள் அந்த சகோதரியை கர்த்தர் நரகத்துக்கு அழைத்து சென்றார். நரகத்தின் பகுதிகளை அந்த சகோதரிக்கு காண்பித்தார். ஜான் புனியனுடைய புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். ஜான் புனியன் தன்னுடைய புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார், நரகம் இருக்கிறது, பாதாளம் இருக்கிறது, அதில் பாவம் செய்கிறவர்கள் வாதிக்கப்படுகிறார்கள். சாது சுந்தர் சிங்கனுடைய புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். நரகம் என்று ஒன்று இருக்கிறது, பரலோகம் என்று ஒன்று இருக்கிறது. இயேசு மாத்திரமே நம்ம எங்க கொண்டு போக முடியும்? பரலோகத்துக்கு கொண்டு போக முடியும். இந்த வாலிபன் உலகத்தின் ஐஸ்வர்யத்துக்காய் சம்பூர்ண ஐஸ்வர்யமாகிய இயேசுவை என்ன செய்து விட்டான்? விட்டு விட்டான். கடைசியாய் ஒரு தேவனுடைய மனிதரை குறித்து சொல்லிவிட்டு நான் என்னுடைய பிரசங்கத்தை முடிக்க ஆசைப்படுகிறேன். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்கின்ற ஒரு தேவனுடைய மனிதர் இருந்தாராம். இவரை குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருக்க கூடும். பிரான்சிஸ் ஆஃப் அசிசி இத்தாலி தேசத்தில் வாழ்ந்த ஒரு தேவனுடைய மனிதர். இவர் சிறு பையனா இருக்கும் பொழுது இவருடைய தகப்பனாரும் தாயாரும் மிகப்பெரிய செல்வந்தர்கள். They were the merchants in Italy. ஒரு மர்ச்சன்ட், சில்க் க்ளாத் விற்கிற மிகப்பெரிய ஒரு ஐஸ்வர்யமுடைய ஒரு மனிதனுடைய பிள்ளை தான் இந்த பிரான்சிஸ் ஆஃப் அசிசி. They lived in palace. அவருடைய புஸ்தகத்தில், அவரை குறித்ததான புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்து வந்தாராம். குதிரையில் தான் போவாராம், நல்ல சில்க் டிரெஸ் தான் அணிவாராம். 25 வருடம், அவருடைய 25 வயது வரையிலும் அவர் உலகத்தின் வாழ்க்கையை வாழ்ந்து ஐஸ்வர்யத்தில் வாழ்ந்து வந்தாராம். ஒரு குறையும் இல்லாமல் வாழ்ந்து வந்தாராம். அவருக்கு போர் சேவகனா ஆகணும்னு ரொம்ப ஆசை. அதனால் என்ன செய்தாராம், அங்கு இத்தாலி தேசத்தில் அங்க சோல்ஜர்ஸ்னுடைய படையில் சேர்ந்தாராம். வாருக்கு போனாராம். வாருக்கு போன இடத்தில் இவரை பிடித்து கொண்டார்கள். 1 வருடம் இவரை சிறை சேதம் பண்ணினார்களாம். பணக்காரனுடைய குமாரன் இப்பொழுது எங்க இருக்கிறான்? சிறையில் இருக்கிறான். மற்ற தேசத்தார் அவர் தகப்பனாருக்கு போன் பண்ணி இவனை விடுதலை ஆக்க வேண்டும் என்றால் ரான்சமை நீங்கள் கட்ட வேண்டும் என்று நிறைய பணத்தை அவர் தகப்பனிடத்தில் வாங்கி பிரான்சிஸ் ஆஃப் அசிசியை விடுதலை பண்ணினார்களாம்.
1 வருடம் பிரிசனில் இருந்ததினால் அவர் வியாதிப்பட்டார். இந்த வியாதிப்படும் பொழுதுதான் இயேசுவானவருடைய சத்தம் அவருக்கு உண்டானது. சிலுவையில் அறையப்பட்ட வண்ணமாய் இயேசுவானவர் பிரான்சிஸ் ஆஃப் அசிசிக்கு தன்னை வெளிப்படுத்தினார். பிரான்சிஸ், கம் பில்ட் மை சர்ச் என்று பிரான்சிஸுக்கு தன்னுடைய அழைப்பை கொடுத்தார். எப்படி இந்த வாலிபனை பார்த்து நீ என்னை பின்பற்றி வா என்று சொன்னாரோ, பிரான்சிஸை சொன்னார், பிரான்சிஸ் பில்ட் மை சர்ச். பிரான்சிஸ் எழுந்தாராம், தன் தகப்பனிடத்தில் போனாராம். தகப்பனிடத்தில் போய் அவர் தகப்பனிடத்தில் இருக்கிற எல்லா மர்ச்சன்ட்ஸ் க்ளோத்ஸையும் எடுத்தாராம், எல்லாவற்றையும் விற்றாராம். அந்த பணத்தை எல்லாம் அவர் ஜெபித்து கொண்டு ஆண்டவர் வெளிப்பட்ட திருச்சபையின் போதகருக்கு கொடுத்து விட்டாராம். தகப்பனாருக்கு மிகுந்த கோபம், ஏன் இவன் இப்படி செய்கிறான் என்று அவரை பிடித்தார்களாம். பிஷப்பினிடத்தை அழைத்து சென்றார்களாம். பிஷப், இவன் பைத்தியம் பிடித்தவனாய் மாறிவிட்டான், என்னுடைய எல்லா துணிகளையும் விலை உயர்ந்த பொருட்களையும் எடுத்து வித்து இவன் தரித்திரருக்கும் போதகருக்கும் கொடுக்க ஆரம்பித்துட்டான், இனி இவனை நீங்க தான் பார்க்கணும்னு சொல்லச்சில. பிஷப் சொன்னாராம், பிரான்சிஸ் நீ செய்தது தப்பு, நீ உன் தகப்பனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்து விடு. பிரான்சிஸ் என்ன செய்தாரு தெரியுமா? தன் தகப்பன் அவருக்கு வாங்கி கொடுத்த டிரெஸ்ஸை கூட கலத்தி தன் தகப்பனாரிடத்தில் கொடுத்து விட்டு அவர்கிட்ட இருக்கிற எல்லா சொத்தையும் அவர் உதறி தள்ளிவிட்டு, நான் தேவனுடைய சபையை கட்டுவதற்கு, தேவனுடைய ஊழியத்துக்கு புறப்படுகிறேன் என்று எல்லாவற்றையும் விட்டுவிட்டு பிரான்சிஸ் ஆஃப் அசிசி அவர் தேவனுடைய ஊழியத்துக்கு என்று புறப்பட்டாராம். பாருங்கள், நிச்சயமாய் நான் நம்புகிறேன், இன்றைக்கு நித்திய ஜீவனை பிரான்சிஸ் ஆஃப் அசிசி என்ன செய்திருப்பார்? அடைந்திருப்பார். அதே போல கோவாவில் இருக்கிற பிரான்சிஸ் சேவியருடைய வாழ்க்கையை பாருங்கள். அவரும் பெரிய செல்வந்தருடைய குமாரன் தான். ஆனால் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு கிறிஸ்துவின் ஊழியத்துக்காய் புறப்பட்டு போனார். அவர் மனம் திரும்பின வசனம் எது தெரியுமா? இந்த உலகத்தையே ஆதாயப்படுத்தி தன் ஆத்துமாவை இழந்து போனால் உனக்கு என்ன லாபம்? இன்றைக்கும் இங்கு வந்திருக்கிற வாலிப குமாரனே, குமாரத்தியே, தேவனுடைய பிள்ளைகளே, இதே கொஸ்டினை உங்களிடத்தில் வைக்கிறேன். உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்தி உன் ஆத்துமாவை நீ இழந்து போனால் அது உனக்கு என்ன லாபம்? கொஞ்சம் நினைத்து பாருங்கள். இயேசுவானவர் நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கும்படி வந்தார். நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அவர் தரித்திரரானார். அதனால்தான் வேதம் சொல்லுகிறது, 2 கொரிந்தியரின் நிருபம் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆகும்படிக்கு உங்களுக்காய் தரித்திரரானாரே. நினைத்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, கோடான கோடி தூதர்கள் இயேசுவானவரை பரலோகத்துல துதித்து கொண்டே இருப்பார்கள். நினைத்து பாருங்கள், இந்த பூலோகத்திற்கு வரும் பொழுது எத்தனை மகிமை நிறைந்த இடத்தில் அவர் இயேசுவானவர் இருந்தார். பிதாவினிடத்தில் சொல்லி இருப்பார், நான் என் பிள்ளைகளுக்காண்டி போகிறேன், நான் என்னுடைய மகிமையை விட்டு, இந்த பரலோகத்தை விட்டு நான் தரித்திரராகிறேன் என்று கன்னிமரியானுடைய வயிற்றில் அவர் உற்பத்தியாகி இந்த பூலோகத்தில் பிறந்தார். ஒரு மனிதனை போலவே அவர் எல்லாவற்றிலும் அவர் சோதிக்கப்பட்டு அவர் பாவமற்றவராய் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு Jesus is our example. யார் நமக்கு எக்ஸாம்பிள்? இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு அதனால் தான் அவர் சொல்லி இருக்கிறார், இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனால் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். இன்றைக்கு நாமும் ஜெயமுள்ளவர்களாய் மாற முடியும். எப்பொழுது இந்த உலகத்தின் மீது நாம் கண்களை எடுத்து சிலுவையில் நமக்காய் தரித்திரரான, தன் சரீரத்தை அடிக்க ஒப்பு கொடுத்த, தன் மீது துப்ப ஒப்பு கொடுத்த, வார்களினால் அடிக்க ஒப்பு கொடுத்த, நமக்காய் நம்முடைய பாவங்களை ஏற்ற இயேசுவானவரின் மீது நாம் நம்முடைய கண்களை பதிக்கும் பொழுது இந்த உலகத்தின் காரியெல்லாம் நமக்கு எப்படி தோன்றும்? குப்பை என்று தோன்றும்.
குப்பை என்று தோன்றும். நான் அநேக முறை நினைத்திருக்கிறேன், ஆண்டவரே நாங்கள் எல்லாரும் உம்மை பார்த்தால் எவ்வளவு நலமாய் இருக்கும். இந்த உலகமே எங்களுக்கு ஆண்டவரே, இந்த உலகத்தின் பாரம் கவலை, இந்த உலகத்தின் காரியம் ஒன்றும் எங்களுக்கு ஆண்டவரே அது மேன்மையாய் தோன்றாதே ஆண்டவரே. அப்படி என்று சொல்லி இருக்கிற நாட்கள் உண்டு. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த உலகம் சந்தோஷத்தை என்ன செய்யாது, கொடுக்கவே கொடுக்காது. எனக்கு நல்ல ஒரு பிசினஸ் இருக்கு, என்கிட்ட கேட்டீங்கன்னா விக்டர் நீ நிறைய சம்பாதிக்கிற, இந்த பணம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கா, இந்த பணம் ஐயளவும் எனக்கு என்ன செய்யல, சந்தோஷத்தை கொடுக்கல. இந்த உலகத்தின் உற்றார் உறவினர்கள் உன் சந்தோஷத்தை கொடுப்பார்களா? அல்லவே அல்ல. உனக்கு இருக்கிற அழகு உனக்கு சந்தோஷத்தை கொடுக்குமா? ஒரு வியாதி வந்தா எல்லா அழகும் என்ன ஆயிரும், மறைந்து போய்விடும். என் தாயார் மிகவும் அழகாய் இருப்பார்கள், ஒரு கேன்சர் என்ன பண்ணிட்டு அழகெல்லாம் போயிட்டு. இதுதான் உலக வாழ்க்கை. நீங்க படுகிற பிரயாசங்கள் விருதா. அதனால்தான் சாலமன் சொல்லுகிறான், எல்லாம் மாயை. இந்த மாயையை விட்டு விட்டு நம்மை நமக்காய் ஜீவன் கொடுத்த, நமக்காய் சிலுவையில் அறையப்பட்ட, நமக்காய் துப்பப்பட்ட, நமக்காய் வார்களால் அடிக்கப்பட்ட இயேசுவானவரை நோக்கி நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எல்லாரும் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பிதாவே, இதோ ஆண்டவரே, நாங்கள் வேதத்தில் நாங்கள் வாசித்தது போல ஆண்டவரே, நீர் எங்களுக்காக இந்த பூலோகத்தில் இறங்கி வந்தீர் ஆண்டவரே. அந்த வாலிபன் ஆசைப்பட்டது போல நாங்களும் நித்திய ஜீவனை அடைய ஆசிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. இத்தனை நாட்கள் ஒருவேளை இந்த பலவிதமான பாவங்கள் எங்களுக்கு காணப்பட்டாலும் கூட ஆண்டவரே, இதோ இன்றைக்கு நாங்கள் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பாவங்களை எங்களுக்கு மன்னியும். இந்த உலகத்தின் மீது அல்ல ஆண்டவரே, எத்தனையோ வருடங்கள் நாங்கள் பிரயாசம் பண்ணிவிட்டோம் ஆண்டவரே. நாங்கள் பெண் கொடுத்தும் பெண் எடுத்தும் ஆண்டவரே, நாங்கள் கல்யாணம் கட்டியும் பிள்ளையை பெற்றுக்கொண்டும் எங்களுடைய வாழ்க்கையை கழித்து விட்டோம் ஆண்டவரே. எங்களுக்கு நித்திய ஜீவன் வேண்டும், அதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று ஜெபிப்போமா? ஆண்டவரே, ஜெபிக்கிற பிள்ளைகளை நீ கண்ணோக்கி பார்ப்பீராக. விசேஷமாய் வாலிபர்களை கண்ணோக்கி பார்ப்பீராக ஆண்டவரே. ஆண்டவரே, இதோ ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு உம்முடைய ஒத்தாசை வருவதாக. அவர்களுடைய இருதயத்தில் ஆண்டவரே உம்முடைய அன்பை நீர் விதைத்தருளும் ஆண்டவரே. அது கனி கொடுக்க நீர் உதவி செய்யும். இந்த நாளிலும் பிள்ளைகளை நீ பரிபூர்ண ஆசீர்வாதத்தினால் ஆசீர்வதியும் ஆண்டவரே. நீ சொல்லி இருக்கிறீர், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. பிள்ளைகள் உம்மை தேட நீர் கிருபை செய்யும். அவர்களுக்கு எல்லாவற்றையும் நீர் கொடுத்தருளும் ஆண்டவரே. ஆனால் அது மேன்மையாய் தெரியாமல் நீரும் உம்முடைய ராஜ்யமும் அவர்களுக்கு பெரிதாய் தெரிய அவர் இருதயத்தை நீரே ஆண்டவரை பொறுப்பெடும். எல்லாவற்றையும் கரத்தில் கொடுக்கிறேன். பொறுப்பெடும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். Thank you for the message. It was the Secretary report by Joybel. Praise the Lord. I greet you in the precious name of our Lord and Savior Jesus Christ. MYF is grateful for your support and prayer to meet the needs. Opening balance as on 1st April 2024, cash at bank was 27,200 rupees and cash in hand was nil. Income, subscription received 1,900, youth meeting offering received was 2,690, donation for retreat received was 65,035 rupees, youth convention offering collected was 3,755, retreat registration amount was 7,250, church donated amount was 25,000, cricket tournament winning prize 2,000 rupees, donation received for orphanage visit 9,200, total income 1,16,830.
Expenses, Youth Sunday expenses 8,647, Sale of Work 7,918, Kalyan Retreat expenses 89,322, Orphanage expenses 9,963, total expenses 1,15,850, Cash at bank 28,180 rupee, cash in hand 2,345. Total closing balance 30,525 rupee. Activities of Methodist Youth Fellowship. Our youth fellowship gathers every Sunday from 9:45 a.m. to 11 a.m. after church services, with around 10 youth attending regularly. Each session begins with prayer, followed by praise and worship and meditation on the God's word. By the grace of God, we are able to participate, perform and conduct the following activities successfully during this year.